அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தை பேருக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க, குழந்தை பேரு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கான சிறப்பான ஒரு அம்பால தான் நம்ம இன்னைக்கு பூஜை பண்ண போறோம். அவங்களுடைய 108 போற்றிகளை நீங்க கேட்டாலே நமக்கு நிச்சயமா குழந்தை பேருங்கிறது கிடைக்கும். போன வாரம் சமயபுரம் மாரியம்மன் அழைச்சி பூஜை பண்ணியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி எங்க வீட்டு வாசல்ல கோடாங்கி நல்ல வாக்கு சொன்னாங்க. இந்த முறை குழந்தை பேருக்காக, அதாவது செல்வத்திலேயே சிறந்த செல்வமா சொல்லக்கூடிய மழலை செல்வம் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் நல்லபடியா இருக்கணும். குழந்தை பேர் இல்லாம ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு இருக்க பெண்களுக்கும் தம்பதியினருக்கும் நல்லபடியா குழந்தை பேர் கிடைக்கணும்னு சொல்லி இந்த போற்றியை நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க குழந்தை இருக்கவங்களா இருந்தாலும் சரி, குழந்தை இல்லாதவங்களுக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல உடம்பால தீமை செஞ்சவங்களுக்கு நமக்கு தண்டனை இருக்கு, அதுக்கு சாட்சியும் இருக்கு. ஆனா மனசளவுல நம்ம நினைக்கிற தீமை அதுக்கு சாட்சியும் இல்லை, தண்டனை இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா உண்டு. அதனாலதான் கடவுளை பாத்தீங்கன்னா மனசுக்கு சாட்சியா வச்சு நம்ம மனசு செய்யற தப்ப கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்பிதான் நம்ம ஒவ்வொருத்தரும் பயபக்தியோட நேர்மையான வழியில செல்லணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சிலர் அந்த பயமும் இல்லாம பக்தியும் இல்லாம தவறான வழியில போறாங்க. அவங்களுக்கான தண்டனை கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும். ஆனா எந்த பாவமும் நான் செய்யல, ஆனா எனக்குன்னு அம்மா அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மழலை செல்வம் பெற்ற தம்பதியினர் இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்காக வேண்டிக்கோங்க. திருக்கருகாவூர் அருள்மிகு முல்லை வனநாத சுவாமி அவர்களின் பதியான ஸ்ரீ கற்பக ரக்ஷாம்பிகை தாயார தான் இன்னைக்கு நம்ம அவர்களுடைய போற்றியை தான் சொல்ல போறோம். இந்த போற்றி படிக்கும் போதே உங்களுக்குள்ள நமக்கு நல்லபடியா கர்ப்பம் தரிச்சிட்டோம், நல்லபடியா குழந்தை பிறக்க போதுங்கிற நம்பிக்கை வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த போற்றிகளை நீங்களும் சேர்ந்து கேளுங்க. நிச்சயமா குழந்தை பேரு கிடைக்கும். ஓம் கருக்காக்கும் நாயகியே போற்றி, ஓம் கற்ப ரக்ஷாம்பிகையே போற்றி, ஓம் கருக்காவூர் தேவியே போற்றி, ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி, ஓம் ஈஸ்வரனின் இதயக்கனியே போற்றி, ஓம் கருகாவூர் எந்தையின் கண்மணியே போற்றி, ஓம் முல்லைவனநாதரின் சுந்தரியே போற்றி, ஓம் மூவுலகும் காக்கும் அன்னையே போற்றி, ஓம் மைந்தன் வேண்ட வரம் தருவாய் போற்றி, ஓம் மாதர் மனம் மகிழச் செய்வாய் போற்றி, ஓம் எங்கும் தீராத குறை தீர்ப்பவளே போற்றி, ஓம் எங்களை என்றும் காப்பவளே போற்றி, ஓம் பிள்ளை களி தீர்க்கும் பேரொளியே போற்றி, ஓம் பிறவி பயன் தந்து அருள்வாய் போற்றி, ஓம் பிண்டமாய் இருக்கும் கருவளர்ப்பாய் போற்றி, ஓம் பிரம்மனின் படைப்புக்கு உயிர் தருவாய் போற்றி, ஓம் முல்லை வனத்தில் அரசாழ்வாய் போற்றி, ஓம் நித்திருவர் தொழுத நித்திலமே போற்றி, ஓம் நற்றவத்திற்கு அருளும் நாயகியே போற்றி, ஓம் நாடி வரும் பக்தர் துயர்களைவாய் போற்றி, ஓம் சர்வ வல்லமை பெற்ற ஈஸ்வரியே போற்றி, ஓம் சர்வேஸ்வரனின் சரிபாதியே போற்றி, ஓம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரியே போற்றி, ஓம் சார்ந்து நிற்போரை ரட்சிப்பாய் போற்றி, ஓம் பெண்கள் கருவறையை காப்பவளே போற்றி, ஓம் பிரியமுடன் எங்களை வாழ்த்துவாய் போற்றி, ஓம் பாதியில் கலையாத கருத்தந்தாய் போற்றி, ஓம் பாரினில் மகிழ்வான் வாழ்வழிப்பாய் போற்றி, ஓம் நெய்யாலே படிமெழுக நீ மகிழ்வாய் போற்றி, ஓம் மெய்யான பக்திக்கு உருகிடுவாய் போற்றி, ஓம் தூய்மையுடன் வணங்குவோர் துயர்துடைப்பாய் போற்றி, ஓம் வாய்மையுடன் வரம் தந்து அருள்வாய் போற்றி, ஓம் வேதிகைக்கு அருள் சுரந்த அன்னையே போற்றி, ஓம் வேண்டுபவர் அருகினில் வந்திடுவாய் போற்றி, ஓம் வனிதையரின் வாழ்வுக்கு வரமாளாய் போற்றி, ஓம் வாழ்நாளில் வழிகாட்டும் வடிவழகே போற்றி, ஓம் கலைந்த கர்ப்பம் உருவாக்கி உயிர் கொடுத்தாய் போற்றி, ஓம் காமதேனு அழைத்து தாய்ப்பால் தந்தாய் போற்றி, ஓம் தம்பதியாய் வருவோர்க்கு தஞ்சமளிப்பாய் போற்றி, ஓம் தாயே உன் அருள் என்றும் தர வேண்டும் போற்றி, ஓம் வலக்கரத்தால் அபயமளிக்கும் வனிதா மணியே போற்றி, ஓம் இடக்கரத்தால் கர்ப்பத்தை காத்து நிற்பாய் போற்றி, ஓம் பத்தம பீடத்தில் அமர்ந்திருக்கும் பார்வதியே போற்றி, ஓம் பிரசவத்தில் துணையிருக்கும் பெரிய நாயகியே போற்றி, ஓம் கருகாமல் கருக்காக்கும் கண்மணியே போற்றி, ஓம் கற்பூரியில் வசிக்கும் கற்பகமே போற்றி, ஓம் அகில உலகம் காக்கும் லோக நாயகியே போற்றி, ஓம் அன்னை என்று அருள் தந்து துயதீர்ப்பாய் போற்றி, ஓம் மாதவிவனேஸ்வரரின் மாதரசியே போற்றி, ஓம் முல்லை கொடி இடையே வந்த மெல்லியனே போற்றி, ஓம் ஈஸ்வரனின் இதயத்தில் வீற்றிருப்பாய் போற்றி, ஓம் ஈரேல் உலகத்தையும் என்றும் காப்பாய் போற்றி, ஓம் கடம்பவன சுந்தரியே கற்பு கரசியே போற்றி, ஓம் காலம் போராவும் கர்ப்பை காப்பவளே போற்றி,
ஓம் கல்லாக நின்று கருணை பொழிவாய் போற்றி. ஓம் கதிரொளியே கனகமே கண்மணியே போற்றி. ஓம் மலடி என்ற பெயர் நீக்கும் மங்களமே போற்றி. ஓம் மங்கையர்க்கு அருகிலிருக்கும் மந்திரமே போற்றி. ஓம் மருத்துவர்க்கும் சக்தி தரும் மாதவியே போற்றி. ஓம் மறுமையிலும் உடனிருந்து மகிழ்விப்பாய் போற்றி. ஓம் அசையும் கருவை அழுங்காமல் காப்பாய் போற்றி. ஓம் அகிலத்தின் இயக்கத்தில் ஆனந்திப்பாய் போற்றி. ஓம் அம்மா என்றுன்னை ஆராதிப்பேன் போற்றி. ஓம் அம்மாவாய் இணையாக்கினாய் போற்றி. ஓம் மகேஸ்வரி உலகையே ஆள்கிறாய் போற்றி. ஓம் மங்களங்கள் பல தரும் மாதாவே போற்றி. ஓம் ஸ்ரீ சக்கர வாசினி ஸ்ரீதனமே போற்றி. ஓம் சத்ருபயம் நீங்க சரணடைந்தேன் போற்றி. ஓம் பிள்ளையில்லா தவிப்புக்கு பிரசாதம் அளிப்பாய் போற்றி. ஓம் பிரபஞ்சத்தில் பெண்களை காப்பவளே போற்றி. ஓம் பகவானின் பிரிதியே பரதேவதையே போற்றி. ஓம் லிரத்தியனமாய் என்னுடன் இருப்பவளே போற்றி. ஓம் உற்சாகமாய் தோன்றும் கர்ப்பம் காப்பாய் போற்றி. ஓம் ஒழுங்காய் என் பிள்ளை பிறக்க செய்வாய் போற்றி. ஓம் உனையன்றி யாருமில்லை சரணடைந்தேன் போற்றி. ஓம் ஊரார் மெச்ச நான் வாழ வாழ்த்துவாய் போற்றி. ஓம் காந்த கண்ணழகி முத்துப்போல் பல்லழகியே போற்றி. ஓம் மின்னும் மூக்கழகி பொன்முறுவர் சிரிப்பழகி போற்றி. ஓம் சொர்ணமும் வைரமும் மின்ன ஜொலிக்கும் அழகியே போற்றி. ஓம் உய்யார வடிவழகி அருள்மணக்கும் பேரழகியே போற்றி. ஓம் துக்கங்கள் தீர்க்கும் துணையே போற்றி. ஓம் துன்பமில்லா வாழ்வருளும் தேவியே போற்றி. ஓம் சங்கடம் தீர்க்கும் சங்கரியே போற்றி. ஓம் சலனமில்லா வாழ்வருளும் சாம்பவியே போற்றி. ஓம் மழலை செல்வம் தர மனமிறங்குவாய் போற்றி. ஓம் மாதார்க்கு நீ என்றும் அரணாவாய் போற்றி. ஓம் கதியென்று நம்பினவருக்கு கருணை செய்வாய் போற்றி. ஓம் கண்டவுடன் கஷ்டம் தீர்க்கும் கௌரியே போற்றி. ஓம் நெஞ்சிற் கவலைகள் நீக்குவாய் போற்றி. ஓம் செஞ்சுடர் குங்குமம் தரித்தாய் போற்றி. ஓம் அஞ்சுமன் மனத்துக்கு ஆறுதலே போற்றி. ஓம் தஞ்சம் நீயே தாமரையே போற்றி. ஓம் சக்தியின் வடிவமே போற்றி. ஓம் பக்தியுடன் தொழுவாரின் பரதேவி போற்றி. ஓம் நித்தமுன் அருள் வேண்டி நமஸ்கரித்தேன் போற்றி. ஓம் நீயிருக்க பூவுலகில் பயமில்லை போற்றி. ஓம் மனமெல்லாம் நீ நிறைந்தாய் மகேஸ்வரி போற்றி. ஓம் மங்கள வாழ்வு தந்து மகிழ்விப்பாய் போற்றி. ஓம் மங்கையரின் கற்பை காக்கின்றாய் போற்றி. ஓம் கருகாவூர் அரசியே கருணா ரசமே போற்றி. ஓம் தலைமுறை தழைக்கச் செய்யும் தாயே போற்றி. ஓம் குளம்வாழ மகரலும் மாதே போற்றி. ஓம் சகலரும் உன் சக்தி சார்ந்தோம் போற்றி. ஓம் சோர்வு நீங்க உன் பாதம் சரணடைந்தோம் போற்றி. ஓம் ஐயம் வேண்டும் ஐயம் வேண்டும் போற்றி. ஓம் ஜகத்தினில் எங்கள் சக்தி ஓங்க வேண்டும் போற்றி. ஓம் ஜீவனை ஜனிக்க வைக்கும் ஜெகன்மாதா போற்றி. ஓம் ஜெயமங்கலம் ஜெயமங்கலம் ஜனனியே போற்றி. இந்த 108 போற்றிகளையும் கேட்ட உங்களுக்கு யாருக்காவது குழந்தை பேர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வேண்டிக்கோங்க. திருக்காருகாவூர் கர்ப்பத்தை காக்கும் நம்மளுடைய கற்ப ரக்ஷாம்பிகை தாய இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில வளர்பிறை வெள்ளிக்கிழமையில வழிபடுவோம். நீங்க குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கர்ப்பப்பையாவை காத்து அந்த கருவை களையாம நல்லபடியா வளர்பிறை போல வளரச் செய்வாய் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இவங்களையும் இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணி நல்லபடியா வேண்டிக்கோங்க. ஏன்னா குழந்தை செல்வத்தினால நிறைய பேர் மன உளைச்சலுக்கும் நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் இல்லாம போயிடுது. இருக்கிறவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியும், இல்லாதவங்களுக்கு அதனுடைய அருமை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகள்ல இந்த பூஜையை நான் செஞ்சிருக்கேன். போன வாரம் எனக்கு சமயபுரம் மாரியம்மன் அழைச்சி கும்பிடணும்னு தோணுச்சு. இந்த வாரம் நான் நிறைய வீடியோஸ் பார்ப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க தான் கமெண்ட்ல மற்ற வீடியோஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷம் எனக்கு குழந்தை இல்லை, இத்தனை வருஷம் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி நானும் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். 1.5 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கே நமக்கு இவ்வளோ வேதனையா இருக்கும்போது 10 வருஷம் 15 வருஷம்னு குழந்தை இல்லாம இருக்கிற எத்தனையோ தம்பதி இருக்கு. நல்ல தாய் தந்தைக்கு ஒரு அம்மா அப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த மழலை செல்வம் கண்டிப்பா அந்த சிவ குடும்பத்துல அருளணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அவங்க மடியிலையும் அவங்க பக்கத்துலையும் விநாயகர் முருகன் 2 பிள்ளைகள் இருக்கிற மாதிரி நம்ம வீட்லையும் குழந்தைங்க இல்லாத வீட்டுல நல்லபடியா குழந்தை செல்வம் தவழணும். அதுக்கு அந்த முல்லை வனநாதரோட சேர்ந்து நம்முடைய கற்ப ரக்ஷாம்பிகை தாயும் நமக்கு நல்லபடியா அருள் புரிந்து வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த வீடியோ பதிவு ஒரு கூட்டு பிரார்த்தனை மூலமா நம்ம பண்ணக்கூடிய ஒரு வீடியோ பதிவாக தான் நான் போட்டிருக்கேன். குழந்தை செல்வம் யாருக்கெல்லாம் இந்த உலகத்துல இல்லாம தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்குவோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.